கடவுள் நம்பிக்கையே இல்லாத இளையராஜா இந்த கோவிலுக்கு சென்ற பின்புதான் வாழ்க்கையே மாறியது. எந்த கோவில் தெரியுமா? இந்தியாவின் சிறந்த இசையமைப்பாளர்களில் ஒருவரான இளையராஜா இதுவரை தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இந்தி என பல மொழி படங்களில் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட திரைப்படங்களுக்கு இசையமைத்திருக்கிறார். பாடல் என்றாலே இளையராஜா தான் என, அதோடு இசையில் இவரை முந்துவதற்கு ஆளே கிடையாது என்ற அளவிற்கு தனது தனித்துவமான இசையால் பலரையும் கட்டி போட்டு இருக்கிறார். அதோடு இவர் இந்திய நாட்டின் 2வது உயரிய விருதான பத்ம விபூஷன் விருது, 3வது உயரிய விருதான பத்மபூஷன் விருது, மேலும் 5 தேசிய விருதுகள் என இன்னும் சொல்லிக்கொண்டே போகும் அளவிற்கு பல விருதுகளை இசையாலேயே வாங்கி குவித்து இருக்கிறார். இந்நிலையில்தான் இவர் இசையில் இப்படி முன்னேறியதற்கு காரணமே ஒரு கோவில்தான் என அந்த கோவிலை கூறியிருப்பது பேசுபொருளாகியுள்ளது. தமிழ் சினிமாவின் இசையை அன்னக்கிளிக்கு முன்பு, அன்னக்கிளிக்கு பின்பு என பிரித்து பார்க்கலாம். ஏனெனில் அன்னக்கிளி படத்திற்கு முன்பு வரை நமது ஊர் டீ கடைகளில் கூட இந்தி பாடல்கள் தான் ஓடிக்கொண்டிருந்தன. பின்னர் அந்த இந்தி பாடல்கள் எல்லாம் ரயிலேற்றி மும்பைக்கு அனுப்பிவிட்டு தமிழ் பாடல்களை கேட்க வைத்ததே அன்னக்கிளி படம்தான். ஏனெனில் அந்த இசையின் சொந்தக்காரர் வேறு யாரும் இல்லை, இளையராஜா தான். 1976ஆம் ஆண்டு வெளியான இந்த படத்தில்தான் இளையராஜா முதலாக இசையமைப்பாளராக அறிமுகமாகி இருக்கிறார். ஆனால் இவரின் முதல் படமே, அதுவும் இவரது இசையால் 75 நாள் 100 நாளை எல்லாம் தாண்டி வெற்றிகரமாக ஓடியது. அப்போதே பலரும் தமிழில் கிராமத்து கதைக்கு ஏற்ப பட்டி தொட்டியின் வாத்தியங்களையும் குயில்களையும் குருவிகளையும் கருவியாக்கி இசையை படம் முழுவதும் சூப்பராக இசையமைத்த இளையராஜா தான் அன்னக்கிளி படத்தின் நாயகன் என்று கூறி வந்தனர். இந்நிலையில்தான் இவ்வளவு பெரிய பெயர் புகழ் எல்லாம் வாங்கி கொடுத்த அன்னக்கிளி படத்தில் நான் இசையமைத்ததற்கு காரணமே ஒரு மூகாம்பிகை கோவில்தான் என அந்த கோவிலை கூறியிருக்கிறார். இந்நிலையில்தான் இவ்வளவு பெரிய பெயர் புகழ் எல்லாம் வாங்கி கொடுத்த அன்னக்கிளி படத்தில் நான் இசையமைத்ததற்கு காரணமே ஒரு மூகாம்பிகை கோவில்தான் என அந்த கோவிலை கூறியிருக்கிறார். சென்னை சேத்துப்பட்டில் நடந்த ரமணா ஆசிரமத்தின் 100வது நாள் ஆண்டு விழாவில் இசையமைப்பாளர் இளையராஜா தனது ஆன்மீக பயணத்தை பகிர்ந்தார். ஆரம்ப காலத்தில் கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருந்த இவர் கம்யூனிச சித்தாந்தங்களுடன் இருந்திருக்கிறார். இளையராஜா என் அண்ணனுடன் சேர்ந்து கம்யூனிச கச்சேரிகளில் ஹார்மோனியம் வாசித்து கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருந்தேன். ஆனால் சென்னைக்கு வந்து GK வெங்கடேஷ் போன்ற ஆன்மீக நம்பிக்கையாளர்களுடன் பணியாற்றிய போது கடவுளை பற்றி நம்பிக்கைகள் வந்தது. அப்போதுதான் மூகாம்பிகை கோவிலுக்கு சென்று கோவிலில் நுழைந்த போது இதயத்தில் மின்னல் ஒரு வழியாக பரவியது. அந்த உணர்வு என்னவென்ற கேள்வி என் மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருந்தது என அவர் கூறினார். பின்னர் மூகாம்பியை தரிசித்த பிறகுதான் அவரது வாழ்வில் அற்புதங்கள் நிகழ்ந்ததாகவும் கூறியிருக்கிறார். அதாவது அந்த கோவிலுக்கு சென்ற பிறகுதான் அன்னக்கிளி படத்தில் இசையமைக்கும் வாய்ப்பும் கிடைத்தது. இது மூகாம்பிகையின் அருளால் தான் நடந்திருக்கிறது என்றும் கூறியுள்ளார். மேலும் இது போன்ற பல அற்புதங்கள் என் வாழ்வில் நடந்துள்ளன, கடவுளின் அருளால் தான் இதெல்லாம் நடக்கிறது என்று நினைக்கிறேன் என்றும் கூறியிருக்கிறார்.